நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இந்த சிறையில் உள்ள குழந்தைகளுக்காக அவர்களுடைய துணிமணிகள் கொடுத்து, அவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் கொடுத்து, அவர்கள் மூலமாக அவருடைய பெற்றோரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, எப்படியாவது ஒரு சிலராவது ரட்சிக்கப்பட வேண்டுமே என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று அது. இன்று நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல். பொதுவாக நாம் நமது வீடுகளிலே தெரிந்தவர்களை ரோட்டிலே பார்த்து பேசிவிடுவோம். ஹலோ ஹலோ. சிலரை நமது விராண்டாவுக்கு பக்கத்தில் கொண்டு வருவோம், அதில் வச்சு பேசுவோம். சிலரை தான் ஹாலுக்குள்ளே கொண்டு வருவோம், அவர்களோடு நாம் கொஞ்ச நேரம் பேசலாம். ஆனால் வெகு சிலரைத்தான் நாம் கிச்சனுக்கு கொண்டு வருவோம், நம்முடைய டைனிங் ஹாலுக்கு. அப்படில வேறு 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 விதமான மக்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் உதாரணமாக புழல் சிறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சுவர் இருக்கும், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். பிறகு நீங்கள் உள்ளே போனோன்னா ஒரு பெரிய வாசல் இருக்கும். பிறகு அதை கடந்து உள்ளே போனீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு பெரிய வாசல் இருக்கும். அதை கடந்து உள்ளே போனால் அதை விட பெரிய வாசல் ஒன்று இருக்கும். அதை கடந்து உள்ளே போனால், ஆகவே 5 வாசல்கள் சிறைகளிலே உண்டு. இந்த 5 வாசல்களை கடந்து தான் அங்கே சிறைவாசிகள் இருப்பார்கள். சிறை நண்பர்களை காணுவதற்கு அவ்வளவு தூரம் உள்ளே நடக்க வேண்டும். நடந்து உள்ளே போய் பார்த்து அவர்களை முடித்துவிட்டு திரும்புவோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அதிகாரிகள் வருவதற்காக அந்த சிறையில் திறக்கப்படும். மிக முக்கியமானவர் வருகிறார் என்றால் அந்த பெரிய கேட் திறப்பார்கள். மற்றபடி ஸ்மால் கேட், சிறிய கேட் ஒன்று இருக்குது, அதை திறந்து வெளிவிடுவார். அந்த வாசல்களில் பலவிதமான பிரிவுகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் சிங்கத்தை எடுத்தீங்கன்னா, சிங்கம் நேராக பார்த்து கொண்டு வரும், எதற்கும் அஞ்சாமல் பார்க்கும், யாரையும் பார்க்கும், நிமிர்ந்து பார்க்கும், நேராக வரும். ஆனால் பாம்பு வளைந்து வளைந்து வரும், அது ஒரு கோணலான வழி. இந்த உலகத்தில் 2 வழிகள் இருக்கின்றன, நேரான வழி, கோணலான வழி. மிருகங்கள் கூட நேராக வந்து கொண்டிருக்கிற மிருகங்கள் உண்டு, கோணலாக வந்து கொண்டிருக்கிற மிருகங்கள் உண்டு. அந்த மிருகங்கள் கோணலானவை, பாம்பை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வருகின்ற அவைகள் கோணலான வழியிலே வந்து தீங்கு அனுபவித்து பிறகு வருகிறோம். நாங்கள் சிறைச்சாலையில் சாட்சிகள் கேட்போம். அந்த சாட்சி நேரம் எப்படின்னா, அவன் தன் பாவங்களை அறிக்கை பண்ணுங்கிறது அந்த சென்ஸில் தான் அதை வச்சுருக்கோம். ஆனாலும் வர்றவன் சொல்லுவான் அவன் எப்படி வந்தான்ட்டு. ஒரு தடவை ஒருத்தன் சொல்கிறான், 2 பேர் உள்ளே இருக்கான். அவன் சொல்கிறான், ஐயா நான் படித்து முடித்தேன், வேலை கிடைக்கல. சரி, வேலை கிடைக்கல, எங்கெங்கெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், இவன் என் ஃப்ரெண்டு, இவனுக்கும் வேலை கிடைக்கல. ஆக காத்திருந்தோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரிப்பா, அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோன்னா சம்பாதிக்க பண்ணணும், எப்படியும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு போலீஸ் ட்ரெஸ் கடைகளில் விற்குதில்ல, அந்த ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுக்கிறது. நான் சப் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை போடுவேன், இவன் ஏடிஆர் ட்ரெஸ்ஸை போடுவான். போட்டுக்கிட்டு நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் போய் இந்த லாரிகள் வந்து திரும்புகின்ற அந்த பகுதியில் போய் நிற்பாங்களாம் ராத்திரி. அப்போ ராத்திரி அந்த பாதி வெளிச்சம் பாதி இருட்டில் இருக்கிற இடத்துல சப் இன்ஸ்பெக்டர் நின்றுடுவார். இவன் அங்கேருந்து போலீஸ் லாரியை மடக்கிடுவான், வண்டி நிறுத்தப்பான்னு. போலீஸ் லாரியை எப்போ மடக்கினாலும் என்ன செஞ்சாலும் போலீஸ்காரனுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கறது வழக்கம், லாரியுடைய டிரைவர்ஸ். அதை போல் இவன் கையை நீட்டினவுடனே அவன் உடனே ஒரு 500 ரூபா எடுத்து கொடுத்துருவான், அல்லது ஒரு 1000 ரூபா எடுத்து கொடுத்துருவான். வண்டியை நிறுத்த மாட்டான், குடும்பம் வரைக்கும் வண்டி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த தொழிலை செய்தையா, நிறைய பணம் வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரே அந்த லாரியில் வந்துட்டார். வந்தவுடனே நாங்கள் லாரியை நிப்பாட்டினோம். இன்ஸ்பெக்டர் இறங்கினார், சார் நாங்கள் போலீஸ், எந்த ஸ்டேஷன், பிடிச்சி அடித்து உள்ளே கொண்டு போய் இந்த உள்ளே வந்துட்டோம் யார். ஆக கோணலான வழி இருக்கிறது, இந்த உலகத்தில் கோணலான வழி ஏராளம் இருக்கிறது, சரியான வழியும் இருக்கின்றன. ஆக கோணலான வழியில் சென்று நாம் இதை செய்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை வேறு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. எப்படியும் வாழலாம் என்பது வேறு. ஆகவே
நாம் அந்த கோணலானவைகளை தேடி சென்று விட்டு பிறகு அதன் தண்டனையை நாம் கண்டிப்பாக அனுபவித்துத்தான் தர வேண்டும். நாம் அது வாசல் என்று சொல்லும் பொழுது நேரான வாசல், கோணலான வாசல். நான் சிறைச்சாலையில் கூட நேரான வாசல் பெரிய கேட்டு திறக்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது நான் இதுக்கு எதற்காக சொல்கிறேன் என்றால், நமது உள்ளமும் ஒரு வாசல் தான். நமது உள்ளம் ஒரு வாசல். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்திலே வாரும், உமக்காக நான் இட வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவது, எவன் ஒருவன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு ஒரே வாசல். நீங்கள் பாருங்கள், சில வீடுகளில் ஒரு படம் தொங்கிட்டுருக்கோம், இயேசுநாதர் வெளியே நின்று கதவு தட்டுற மாதிரி இருக்கும். அந்த படம் மிக அழகான படம். இயேசுநாதர் வெளியே நின்று தட்டுவார், உள்ளே இருக்கிறவன் தான் திறக்கணும். அப்போ வெளியிருந்து தட்டும்போது அவர் தட்டிக்கிட்டு தான் இருப்பாரே தவிர அவர் சாவி போட்டு திறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான படம். அவர் ஏன் சாவி போட்டு உன்னை கட்டாயமாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நீ உன் உள்ளத்தின் வாசல், அந்த வாசலை நீ திறந்தால் அவர் தட்டுகிற சத்தத்தை, எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், போஜனம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தொடர்பு வேண்டுமானால் சில முக்கியமானவர்களைத்தான் நாம் போஜன அறைக்கு அழைத்து செல்வோம். அப்படி இருக்கும்போது இந்த தாழ்பாலை நாம் தான் திறக்க வேண்டும். சென்ற வாரம் ஒரு திருமண மண்டபத்திலே நாங்கள் 200 பேரை அழைத்திருந்தோம். 200 பேர் யார் என்றால், விடுதலை பெற்ற சிறைவாசிகள், அவர்களால் பாதிக்கப்பட்ட சிறைவாசிகள். இவர்களால் விடுதலை பெற்ற சிறைவாசிகள் நாளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் இருக்கிறார் அல்லவா, அவர்களையும் அழைத்து வந்து 2 குடும்பங்களையும் நாங்கள் இணைத்தோம். அது எங்களுக்கு ஒப்புரவாக இருந்தது. வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த ஒப்புரவு, கிராமங்களிலே வெவ்வேறு கலகம் நடக்கும். இந்த கலகத்தில் வெவ்வேறு விதமான பிரிவுகள் வரும். ஒருவன் வெட்டி கொண்டு விடுவான். ஆனால் அது அப்படியே நீண்டு கொண்டு செல்லும். இந்த பகை என்றுமே பகையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கிராமத்தில் நாங்கள் சென்று அவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களே அழைத்து வந்தோம். அவர்களுக்கு அன்று நல்ல அன்பின் விருந்து கொடுத்தோம். இவங்களையும் அழைத்து வந்தோம். இவங்க பிள்ளைகளுக்கும் என்ன தேவையோ அதை கொடுத்தோம், அவர்களுக்கும் என்ன தேவையோ அதை கொடுத்தோம். சேலை கொடுத்தோம், வேட்டி கொடுத்தோம், இந்த பிள்ளைகளுக்கு தேவையான துணிமணிகள் கொடுத்தோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அவர்கள் 2 பேரையும் சேர்த்து இணைத்து வைத்தோம். அன்பானவர்களே, அப்படி இணைக்கும் போது அது கர்த்தருடைய பார்வையில் அந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் சமாதானம் பெறுவார்கள். ஒரு குடும்பங்களில் சமாதானம் இல்லையானால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது அந்த சமாதானம் என்பது உண்மையான ஒரு சமாதானமாக, அந்த சமாதானத்தை நாம் குடும்பங்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆதரிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது கொலை செய்தவன், பாதிக்கப்பட்ட 2 குடும்பங்களையும் ஒன்று சேரும்போது அது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்றாக இருந்தது. அன்பானவர்களே, காற்று அனைவருக்கும் சொந்தம்தான், மழை அனைவருக்கும் சொந்தம்தான், புயல் அனைவருக்கும் சொந்தம்தான். ஆனாலும் நமக்கு என்ன காற்று கிடைக்கிறதோ அதே காற்று தான் சிறையில் இருப்பவனுக்கும் கிடைக்கிறது. நமக்கு என்ன சூரிய வெளிச்சம் கிடைக்கிறதோ அதே வெளிச்சம் தான் அவனுக்கு கிடைக்கிறது. நாம் என்ன அனுபவிக்கிறோமோ அதைத்தான் அவனும் அனுபவிக்கிறான். ஆனால் இந்த சமுதாயத்தில் அவன் ஒரு கோணலான வழியை தெரிந்து கொண்டான். நாம் ஒரு நேர்மையான வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோணலான வழிக்கு சென்றுவிட்டு பிறகு திரும்பி அவன் வேறு பாதைக்கு வரும்போது அவன் மிகவும் நல்லவனாக கிறிஸ்துவுக்குள் அவன் நெருங்கியவனாக அவன் ஜீவித்து வருகிறான். அதன் மூலமாக அநேக ஆலயங்களை விடுதலை பெற்றவர்கள் தங்கள் கிராமங்களிலே எங்கேயோ அங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பிரித்து ஒரு குடிசையை போட்டு ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நேரத்தில். அதன் மூலமாக அவர்கள் குற்றவாளியாக இருந்து திருந்தி மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கிராமத்திலேயே அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டி அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்வதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறேன். ஜெயிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் உங்களை நன்றி விட்டு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய பணிகளை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து
நாங்கள் செய்கிற இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி உடைய கிருபையாலே தாங்கிக் கொண்டு வருகிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. கோணலான வழிகளிலே இருப்பவர்களை உம்மண்டை கொண்டு வந்து திறந்த வாசலுக்குள் செல்லத்தக்கதாக எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுக்கு முன்னே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உடைய கரங்களினாலே தாங்கிக் கொள்ளும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பேராசிரியர் டாக்டர் எஸ்.டி. நோவா, அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட், மதுரை. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகிற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. 1 தீமோத்தேயு 1:2 இந்த வசனத்தின்படி அணைக்கும் கரங்கள் ஊழியங்கள் தமிழக சிறைகளில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்தமான், திகார் போன்ற முக்கிய மத்திய சிறைகளில் அரசு அங்கீகாரத்தோடு கடந்த 45 ஆண்டுகளாக சிறை நண்பர்களை சந்தித்து வேதாகமங்களை வழங்கி ஆராதனைகள் நடத்தி அவர்களை மனந்திருந்த செய்து வருகிறது. அவர்களுக்கு இலவச கல்வி வழங்கி அவர்களில் பலரை பல்கலைக்கழக பட்டதாரிகளாக்கி துணைவேந்தர்களை சிறைகளுக்குள் அழைத்து சென்று பட்டமளிப்பு விழா நடத்தி வருவது உலகத்தில் இதுவரை எங்கும் நடக்காதது. பள்ளி செல்லும் அவர்களின் குழந்தைகளுக்கு இலவச பள்ளி தேவைகள் வழங்குவது, சிறைகளுக்குள் சிறப்பு மருத்துவர்களையும் கண் டாக்டர்களையும் அழைத்துச் சென்று இலவச உதவிகள் மற்றும் கண்ணாடிகள் வழங்குவது. இது மட்டுமல்ல, சிறையிலிருந்து படித்து வெளியே வந்தவர்களில் பலர் தங்கள் கிராமங்களில் சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தான் பெற்ற விசுவாசத்தை காட்டி சபைகளை உருவாக்கி ஆராதனைகள் நடத்தி வருகிறார்கள். 1979ஆம் ஆண்டு செப்டம்பரில் அனைத்து கல்லூரி பேராசிரியர்கள் பணி பாதுகாப்பு கேட்டு போராடி சிறைக்குள் சென்றவர்தான் பேராசிரியர் டாக்டர் நோவா. அங்குதான் சிறைவாசிகளை சந்தித்தார். இவர் விடுதலை பெற்ற பின் சிறையில் சிறைவாசிகளுக்கு மறுவாழ்வு தேவை என அரசுக்கு எழுதினார். 1982ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சிறைகளுக்குள் சிறைவாசிகளுக்கு மறுவாழ்வு வழங்க அவருக்கு அரசு ஆணை வழங்கினார். இந்த அணைக்கும் கரங்கள் சிறை ஊழியங்கள் தமிழக சிறைகளில் அருள் திரு டாக்டர் நோவா அவர்களால் தொடங்கப்பட்டது. சிறைகளுக்குள் ஆராதனைகள், தங்களது பாவங்களை அறிக்கை செய்தல், மனம் திருந்தியவர்களின் சாட்சி கூறுதல் மற்றும் கிறிஸ்மஸ், ஈஸ்டர் மற்றும் புது வருடங்கள் போன்ற பண்டிகை காலங்களில் சிறை நண்பர்கள் அனைவருக்கும் அன்பின் விருந்து நடத்தி அவர்களை வழிவிலகி போகாதபடி அவர்கள் குடும்பங்களுக்கும் சிறப்பு உணவு வழங்குகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் விசுவாசத்தில் உறுதிபட திருமண வயதில் உள்ள அவர்களின் திக்கற்ற பெண் பிள்ளைகளுக்கு ஆங்காங்கே அவர்களது கிராமங்களில் திருமணங்களை அணைக்கும் கரங்கள் மூலம் நடத்தி வருகிறோம். கடந்த 45 ஆண்டுகளில் 2500 திருமணங்கள் இதுவரை நடத்தப்பட்டுள்ளன. இந்த பணிகளையெல்லாம் அரசு கண்டு தமிழக முன்னாள் கவர்னர் மாண்புமிகு ரோசய்யா அவர்கள் சென்னை பத்திரிகையாளர் மாநாட்டில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியுள்ளார். அணைக்கும் கரங்கள் சிறை ஊழியம் இன்று விரிந்து பறந்து தமிழக சிறைகள் மட்டுமல்ல, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்தமான் மற்றும் டெல்லி, திகார் வரை சிறையருட்பணி மற்றும் பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. நம்முடைய மிஷனரிகள் 30 பேர். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். உங்கள் காணிக்கையை அனுப்ப அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 13400100006107, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், IFSC கோட் IOB A000134, பிரான்ச் அட்ரஸ் விசாலாட்சிபுரம், மதுரை 625014. DD செக் மணி ஆர்டர் மூலம் காணிக்கை அனுப்ப வேண்டிய முகவரி அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட், டாக்டர் S.T. நோவா, நம்பர் 6, கோயில் தெரு, பாரதி நகர், மதுரை 14. இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.